நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால உயரமா தெரியுறேன். இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான். இவ்வளவு பெரிய வெற்றி, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும் போது எனக்கே ரொம்ப வியப்பா இருக்குது, அதிசயமா இருக்குது. எந்த அளவுக்கு மனதைரியத்தோட நீங்க உறுதியோட வாழ்க்கையில உழைச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல. நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்ததுனால உங்க கஷ்டங்களை எல்லாம் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க சொல்லும் போது எனக்கு வியப்பா இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு தைரியமா இந்த மாதிரி ஒரு வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்துல நான் இருந்திருந்தேன்னா இப்படி என்னால வந்திருக்க முடியுமான்னு என்னால தெரியல. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான். ஏன்னா அவங்க கண்ட கனவு தான் இது. உங்களுக்கு தெரியாது, இது இதனுடைய திராவிட மாடல் அரசு, திராவிட சித்தாந்தத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும், அது தனி விஷயம். ஆனா உங்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பிச்ச விஷயம்.